இறையேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமை சபை ஊடகம் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளின் வாரம் அல்லது குருத்தி ஞாயிறினுடைய இந்த வாசக பகிர்விலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பயணமானது கலிலேயா, பெத்தனியா, பெத்பேகு, ஒலிவமலை, மேலும் இந்த எருசலேமை சென்றடையக்கூடிய ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கிறது அல்லது ஒரு தொடர் பயணமாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே கலிலேயாவிலே தொடங்குகிறார். அங்கு தன்னுடைய இறையாட்சியின் மதிப்பீடுகளை அவர் பறைசாற்றுகின்ற வேளையிலே அதன் மூலமாக கவரப்பட்டு அல்லது தன்னுடைய பணிக்கென தேர்ந்தெடுத்து 12 சீடர்களை கொண்டு அவர் அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். இவ்வாறு பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய வேளையிலே தன்னுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய அருளினாலும் அங்கிருந்த எண்ணற்றவர்களுடைய நோய்களை அவர் குணமாக்குகிறார். குறிப்பாக பெத்தனியாவை அவர் அடைகின்ற வேளையிலே அங்கு தன்னுடைய நண்பர் லாசரை உயிர்ப்பிக்கிறார். இந்த நிகழ்வானது இந்த மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த நம்பிக்கையிலே இன்னும் ஆழப்படுவதை வந்து காண முடிகிறது. ஏனென்றால் இத்தனை நாட்கள் தன்னுடைய வார்த்தையினால் அல்லது தன்னுடைய ஆற்றலினால் பிற மனிதருக்கு அவர் நோய்களில் இருந்து விடுதலை கொடுப்பதை கண்டார்கள், கண்கூடாக உணர்ந்தார்கள். இருப்பினும் தன்னுடைய நண்பர் லாசர் இறந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து மீண்டுமாக அவரை உயிர் பெற்று இழக்கூடிய ஒரு நிலையை கண்டு முழுமையாக அந்த மக்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த போதனைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய கோட்பாடுகளுக்கும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக அவர் பின்பாக வருவதை காண முடிகிறது. இறுதியாக அவர் இந்த எருசலேமை நோக்கி நடைபயணமாக மேற்கொள்ளக்கூடிய வேளையை தன்னுடைய சீடர்களிடம் ஊருக்குள் சென்று யாரும் அமராத கழுதை குட்டியினை கொண்டு வருமாறு அந்த சீடர்களை பணிக்கிறார். அதற்கு ஏற்றார் போன்று சீடர்களும் சென்று ஒரு கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கின்ற வேளையிலே அதனுடைய உரிமையாளர் அவர்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர் என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த சீடர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்று கூறி அந்த கழுதை குட்டியை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய மேலுடையை அதன் மீது போட்டு ஆண்டவர் இயேசுவை அதன் மீது அமர வைத்து ஓசன்னா 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 என்று எருசலேமுக்குள்ளாக பயணப்படுவதை அங்கு காண முடிகிறது. இதைத்தான் முழுமையாக இறையியல் சிந்தனைகளோடும் அல்லது இறையியல் பின்னணியோடும் நாம் சிந்தித்து பார்க்கின்ற வேளையிலே அங்கு நமக்கு 2 தரவுகள் நமக்கு தரப்படுகின்றன. குறிப்பாக மக்கபேயரினுடைய வாழ்க்கையானது நமக்கு முழுமையாக இந்த பவனி எதற்காக கொண்டாடப்படுகிறது அல்லது இந்த பவனியானது எதை நினைத்து அவர்கள் கொண்டாடினார்கள் என்று நமக்கு மிகப்பெரிய ஒரு தரவானது நமக்கு அங்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மக்கபேயரினுடைய காலம் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்புக்கு முன்பாக 2 நூற்றாண்டுகள் இவர்களுடைய காலமாக இருந்தது. குறிப்பாக இந்த காலத்திலே இவர்களை கிரேக்கர்கள் தங்களுடைய அடிமையின் கீழ் வைத்திருந்தார்கள். தங்களுடைய போதனைகளையும் தங்களுடைய கோட்பாடுகளையும் இந்த யூதர்களின் மீது திணித்தார்கள். எந்த அளவிற்கு அவர்களை அடிமைப்படுத்தினார்கள் என்றால் தங்களுடைய வழிபாட்டு முறைகளை முழுவதையுமே அவர்களுடைய வழிபாடுகளாக மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்களை இட்டுச் செல்லக்கூடிய ஒரு நிலை அங்கு ஏற்படுகிறது. முதல் மக்கபேயு 13வது அதிகாரம் 51வது இறை வார்த்தையை எடுத்து வாசிக்கின்ற நிலையிலே அங்கு சீமோன் மக்கபேயு திரிபோ மன்னரை முழுமையாக அங்கு வெற்றி அடைந்து அந்த நிலத்தையும் அந்த கோட்டையும் கையகப்படுத்துவதை அங்கு காண முடிகிறது. இவ்வாறு கையகப்படுத்தக்கூடிய வேளையிலே அவர்கள் வெற்றி வீரராக வெற்றி முழக்கத்தோடு அந்த கோட்டையின் உள்ளாக செல்வதை அங்கு காண முடிகிறது. 2வது தரவாக 2 மக்கபேயு 10வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள இறை வாக்கியங்களை எடுத்து நாம் வாசிக்கின்ற வேளையிலே அங்கு யூத மன்னன் செலூக்கிய மன்னரை வெற்றி கொண்டு வெற்றி ஆர்ப்பரிப்போடு அந்த எருசலேம் ஆலயத்திற்கு உள்ளாக சென்று ஆலயத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அங்கு காண முடிகிறது. இவ்வாறு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அங்கு நாங்கள் வெற்றி அடைந்தோம், இறைவன் தாமே எங்களுக்கு வெற்றி கொடுத்தார், இத்தனை ஆண்டுகள் எங்களை பாதுகாத்து வழிநடத்திருந்த இந்த யாவி இறைவனை இதோ நாங்கள் வழிபட போகிறோம் என்ற ஒரு வெற்றி ஆர்ப்பரிப்போடு அந்த எருசலேம் ஆலயத்தை நோக்கி நுழைவதை அங்கு காண முடிகிறது. அவ்வாறு அவர்கள் நுழைகின்ற நிலையிலே தங்களுடைய கைகளிலே குருத்தோலைகளை அல்லது ஒலிவ மர கிளைகளை தங்களுடைய கரங்களிலே ஏந்தியவர்களாக திருப்பாடல் 118 திருப்பாடல் 107 மீண்டும் மீண்டுமாக ஒலித்தவர்களாக பாடியவர்களாக அந்த பவனியை மேற்கொள்கிறார்கள். ஆகவே இதே போன்றுதான் நம்ம ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த நுழைவும் இந்த பயணமும் இருக்கிறது. ஏனென்றால் வெற்றி அளிப்பவரும் தங்களுக்கு மீட்பு அளிப்பவரும் ஆகிய இறைவனை நாங்கள்
கண்டுகொண்டோம், மீட்பரை கண்டுகொண்டோம் என்ற ஒரு வாசகமானது அங்கு ஓசன்னா ஓசன்னா என்று கூறிக்கொண்டே ஆண்டவர் இயேசுவை அந்த கழுதையின் மீது அமர்த்திய வண்ணமானது அங்கு நடந்து செல்வதையும் அங்கு பயணப்படுவதையும் அங்கு காண முடிகிறது. இரண்டாவதாக, இங்கு எதற்காக ஆண்டவர் இயேசு கழுதையை அவர் தேர்ந்தெடுத்தார் என்றால், ஒன்று அரசர் புத்தகம் 1வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கின்ற நிலையிலே அங்கு சாலமோன் தன் வீட்டாரோடு இணைந்து தன்னுடைய தந்தையினுடைய கோவேரி கழுதை மீது அமர்ந்து அவர் செல்லுகின்ற வேளையிலே அங்கு குரு சதோக்கு அவரை அரசராக அங்கு அருள்பொழிவு செய்வதை அங்கு காண முடிகிறது. ஆக பழைய ஏற்பாட்டிலே அரசர்கள் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வேளையில் 2 வகையான பயணங்களை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். முதலாவதாக, இந்த அரசர் ஒரு குதிரையின் மீது அவர் செல்லுகிறார் என்றால் அவர் போருக்கு செல்கிறார் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அதே அரசர் ஒரு கழுதையின் மீது அவர் வலம் வருகிறார் என்றால் அது அந்த நாட்டிற்கு, அந்த உரிமை பேராக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அதே போன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு அரசராக, அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசராக கழுதையின் மீது அவர் பயணப்படுவதை அங்கு காண முடிகிறது. இவ்வாறு அவர் பயணப்படக்கூடிய வேளையிலே அந்த மக்கள் தங்களுடைய மேலாடைகளை களைந்து அந்த வழியை செம்மைப்படுத்துவதை அங்கு காண முடிகிறது. இவர்தான் எங்களுடைய மெசியா, இவரை எங்கள் மீட்பர், ஓசன்னா ஓசன்னா என்று அந்த மக்கள் அந்த ஆண்டவரை வரவேற்றவர்களாக இருந்தார்கள். இதைத்தான் இந்த பயணமானது நமக்கு எடுத்துரைக்கிறது. மேலும் லேவியர் புத்தகம் 16வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கின்ற நிலையிலே அங்கு பாவக்கழுவாய் பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. தலைமை குருவானவர் அந்த மக்களோடு இணைந்து அங்கு பலி ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அங்கு அரங்கேறுகிறது. நிறைய ஆடுகள், எண்ணிலடங்காத ஆடுகள் அங்கு தங்களுடைய பாவக்கழுவாய் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அவ்வாறு ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய நிலையில் தலைமை குரு மட்டும் ஒரே ஒரு ஆடை மட்டும் அவர் பலியிடுவார். அந்த பலியிடக்கூடிய ஆடானது அவர் மட்டும் தனியாக அங்கு பவனியாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கு நடைபெறுகிறது. அதே போன்றுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பலியாக, பலி பொருளாக வருவதை அங்கு காண. இந்த நிகழ்வானது இந்த பாஸ்கா நிகழ்வுக்கு ஒட்டிய ஒரு தருணத்திலே இந்த பயணமானது அமைகிறது. இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பயணம் அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய தொகையானது லட்சக்கணக்கில் இருந்திருக்கும் என விவிலிய அறிஞர்கள் அங்கு குறிப்பிடுகிறார்கள். ஆக மக்கபேயருடைய காலத்திலே எவ்வாறு சீமோனினுடைய தலைமையிலும் யூதாவினுடைய தலைமையிலும் அந்த வெற்றியை எவ்வாறு கொண்டாடினார்களோ, அதே போன்று சாலமோனினுடைய அருள்பொழிவை அந்த மக்கள் எவ்வாறு கொண்டாடினார்களோ, அதே போன்று நாமும் இந்த ஆண்டவரினுடைய இந்த பயணத்திலே நாம் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் ஆட்சிப்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இந்த வாரத்தினுடைய அல்லது இந்த குருத்தி ஞாயினுடைய மையமாக இருக்கிறது. இந்த பயணத்திலே இந்த குருத்தோல்களை நம்முடைய கரங்களிலே ஏந்தியவர்களாக இந்த பயணத்திலே நாம் மேற்கொள்ளக்கூடிய வேளையிலே எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே மக்கபேயரினுடைய காலத்திலே சீமோன் மக்கபேயும் யூதா மக்கபேயும் தங்களை முழுமையாக நசுக்கிய அல்லது தங்களின் மீது அதிகாரம் கொண்ட இந்த கிரேக்கர்களை வெற்றி கொண்டு ஆலயத்திலே அவர்கள் முழுமையாக வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழைந்தது போன்று நாமும் இந்த குருத்தோலைகளை நம்முடைய கரங்களிலே ஏந்தியவர்களாக நுழைகின்ற வேளையிலே நம்முடைய உள்ளத்திலே அங்கிருந்த வெறும் பார்வையாளர்களை போன்று அந்த பயணத்திலே நாம் பங்கெடுக்கிறோமா, அல்லது பரிசேயர் சதுசேயர்களை போன்று நாம் பங்கெடுக்கிறோமா, அல்லது ஆட்சியாளர்களை போன்று நாம் பங்கெடுக்கிறோமா, அல்லது பரபாசை தான் எங்களுக்கு வேண்டும், பரபாசை தான் எங்களுக்கு வேண்டும் என்று கூவிய அந்த கூட்டத்தை போன்று நாம் பங்கெடுக்கிறோமா, அல்லது இயேசுவை சுமந்த கழுதையை போன்று நாம் இந்த குருத்தோலை பவனிலே நாம் பங்கெடுக்கிறோமா, அல்லது ஒலிவ இலைகளை தங்களுடைய கரங்களிலும் தங்களுடைய உள்ளத்திலும் ஏந்தி இவரை எங்களுடைய மீட்பர், எங்களுக்கு விடுதலை தாரும், ஓசனா ஓசனா என்று போர் முழக்கம் கொண்டவர்களாக நாம் இந்த குருத்தோலை பவனியிலே நாம் பங்கெடுக்கிறோமா, அல்லது தங்களுடைய மேலுடைகளை முழுவதுமாக களைந்து அந்த வழியை செம்மைப்படுத்திய அந்த மக்களினுடைய உள்ளங்களாக நாம் பங்கெடுக்கிறோமா? இந்த தருணத்திலே நாம் சிந்திப்போம். மேலும் கடந்த 40 நாட்களாக நாம் ஆண்டவருடைய பாடுகளை முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் பதித்தவர்களாக, இந்த ஆண்டவருடைய பாடுகளோடு ஒன்றித்து நாம் பயணித்தவர்களாக நாம் இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நாம் மேற்கொண்ட பக்தி முயற்சிகள், நாம் மேற்கொண்ட ஒருத்தல் செயல்கள், இவை அனைத்திலுமே
நாம் வேரூன்றியவர்களாக இன்னும் ஆழமாக இந்த ஆண்டவருடைய பாடுகளிலே நாம் பங்கெடுக்கவும், முழுமையாக கழுதை எவ்வாறு அந்த ஆண்டவரை சுமந்து சென்றதோ, இந்த பலியான செம்மறியை கண்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஒசன்னா ஒசன்னா என்று அவர்கள் சான்று பகிர்ந்தார்களோ, அதே போன்று சான்று பகிர தேவையான அருளை நாம் கேட்டு ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.